ஆண்டவரே சோத்திரம். கலைஞருடைய மகன் சொன்னதனால அந்த மக்கள் எப்படி நம்பினார்களோ, எங்கள் அப்பன் இயேசுக்கு இவர்கள் நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் என்ன கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் எங்கள் அப்பன் இயேசுக்காக நாங்கள் சேவகராய் நிற்கிறோம் என்று இருக்கிறதானே இந்த ஊழியக்காரர் குடும்பத்தையும் என்னோடு கூட ஒத்துழைத்து இந்த ஊழி செய்கிற மக்களையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இடியேற்ற நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் ஸ்டோம் அவர்கள் பிரைஸ் லார்ட். ஆமென். எஸ், யார் அது? நீங்களா டாக்டர்? I think that's the Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Today is the day that the Lord has made, and I am glad. Are you glad? Hallelujah. Amen. இந்த நாள் கர்த்தர் ஏற்பாற்றின நாள். இந்த நாளில் சந்தோஷமா இருக்கிறீர்களா? Praise the Lord. Little babies are so tender, my Lord. And we are like little babies before the Lord. அந்த குழந்தை, சின்ன குழந்தை அவ்வளவு சாஃப்டா அந்த குழந்தை இருந்தது. அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய கைகளில கூட நாம் எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். Hallelujah. Babes and sucklings, that's what we are. Desiring the sincere milk of the word. கர்த்தருடைய வார்த்தைக்கு அது ஒரு தாயின் பாலை குழந்தை ஏங்குகிற போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஏங்க கடமைப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Man cannot live by bread alone, but by every word of God. அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒரு வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். Hallelujah. Would you turn in your Bibles to Galatians? கலாத்தியர் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 3. மூன்றாம் அதிகாரம். We want to look at the inheritance that we have given through Abraham. நாம் ஆபிரகாம் மூலமாய் சுதந்திரத்துக் கொண்ட காரியங்களை நாம் இங்க பார்க்கலாம். Amen. Through Christ Jesus and Abraham we are the seed unto heirs of promise. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து மூலமாவும் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் மூலமாவும் நாம் பரலோகத்துக்கு ஒரு வித்தாய் நாம் இருக்கிறோம். Would you stand for the reading of the word? நாம் எழுந்து நிற்போம், வேத வாசிப்போம். Hallelujah. Hallelujah. Verse 22, but the scripture hath concluded all under sin, that the promise by faith of Jesus Christ might be given to them that believe. But before faith came, we were kept under the law, shut up unto the faith which should afterwards be revealed. Wherefore the law was our schoolmaster to bring us unto Christ, that we might be justified by faith. But after that faith is come, we are no longer under a law, a schoolmaster. For ye are all the children of God by faith in Christ Jesus. For as many of you as been baptized into Christ have put on Christ. There is neither Jew nor Greek, there is neither bond nor free, there is neither male nor female. For you are all one in Christ Jesus. And if you be Christ, then are ye Abraham's seed and heirs according to the promise. மூன்றாம் அதிகாரம் 21 வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அறியப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடித்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக
நாம் அடைக்கப்பட்டவர்களாய் Hallelujah. நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் Hallelujah. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாவத்திற்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. Hallelujah. Thank you, Lord Jesus, for your word. We pray, Lord, allow us to enter into the spirit of thy word. For your word without your spirit is not alive, but we need your spirit, Lord, here today to give utterance through your word into our hearts as we open our hearts and minds to you, Lord Jesus. Give each one according to their ways. Cause thy children to grow and mature and desire your word, understanding from you, Lord, that we might live forever with you in that day when you come to take your bride, that we might be with you in that day. We pray, Lord Jesus, and give you glory and honor. Amen and amen. Praise the Lord. You may be seated. God bless you. உட்காரலாம். Hallelujah. Verse 29, and if you be Christ, then are you Abraham's seed? 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். Abraham's seed. Hallelujah. ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறோம். What is it that Abraham ஆபிரகாம் பத்தி ஏன் இங்க குறிப்பிடுகிறது? had such a strong position and place with God that he would be the heir, or the one that was given the promises of all of God's creation, that those that believe in Christ in our time period connect to Abraham and to the promises which are eternal life. Hallelujah. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரயாய் மாற்றத்துக்கு ஆபிரகாமை முன்வைத்து கர்த்தர் வந்துட்டு ஒப்புதேற்கிறார். அந்த மாதிரி ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்தது இந்த மாதிரி வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள. Hallelujah. When we look in James chapter 3 or chapter 2, we see some indication of why Abraham was so blessed and why he was such in favor with God. யாக்கோபுல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் ஆபிரகாம் எதுக்கு விசேஷவனாலும் கர்த்தருடைய பார்வையில கிருபை பெற்றவனா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். I want to be in favor with God. கர்த்தர்கிட்ட கிருபை பெற்றவர்களா நானும் வாழணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். I want him to say in that day, well done, my good and faithful servant, enter in. என்னுடைய faithful உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் அந்த நாளிலே என்னை அழைக்கணும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். Faithful. உண்மையான. Hallelujah. When we are called, we're all called that are here. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? When we are faithful, நாம உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, then we are chosen. அப்போ வந்துட்டு நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். Abraham understood that. அது வந்துட்டு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருந்தது. Thou believest, in verse 19 chapter 2, thou believest that there is one God, thou doest well. The devils also believe and tremble. But wilt thou know, O vain man, that faith without works is dead? Faith without works is dead. Was not Abraham our father justified by works when he offered Isaac his son upon the altar? See then how faith wrought with his works, and by works was faith made perfect. 19 22 வரை வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. Hallelujah. Amen. By faith, works of faith, works that God asked Abraham to do. கிரியின் மாத்திரமல்ல, விசுவாசம் மாத்திரமில்ல, அது கூட கிரியைகளும் இருந்தது. Not just any old work. ஏதாவது ஒரு கிரியைகள் அல்ல. Because if we just do the works of man, we become proud
and we become, I done this, I did that. But when we தன்னுடைய do, சொந்த கிரியைகள் செய்யும்போது அங்க பெருமையும் மேட்டிமையும் வரும். but when we do the things that God asks us, commands us to, we walk by faith in obedience. ஆனா கர்த்தர் சொல்வதே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது விசுவாசத்தின் பிரகாரம் அந்த கிரியைகளை செய்யும்போது அது கர்த்தர் கனப்படுத்துகிறார். So verse 22, seeth thou how faith wrought with his works, and by works was faith made perfect. விசுவாசத்தினால கிரியைகள், கிரியைகளால விசுவாசம் ரெண்டும் சேரும்போது தான் அங்க ஒரு பரிபூர்ணத்துக்கு வருகிறது. And verse 24, you see then how that by works a man is justified and not by faith only. Amen. 24வது வசனம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. In another place the scripture says, why call you me Lord and do not the things that I say? இந்த வசனத்தை இன்னொரு வசனத்துக்கு ஒப்பிட்டால் நீங்க என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லது செய்யவில்லை என்றால் எதுக்காக நீங்க கூப்பிடுறீங்க? The foolish virgins, when they were they bound on the door, but we have done this and we've done this and we've done all these works and things, but they weren't works of faith because they weren't obedient to God. They were foolish. அந்த புத்தி இல்லாத கன்னிகள் கூட கதவை தட்டி நாங்க இந்த உன்னுடைய நாமத்தினால நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லும்போது கூட அவங்க கிட்ட வந்துட்டு விசுவாசம் இருந்தது, ஆனா கிரியை இல்லாமல் போனது. So the door was shut on them. They did not go in. அந்த கதவு அவங்களுக்கு அடிக்கப்பட்டது. Are your works the works that God has given you? நீங்க கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை விசுவாசத்தோட நீங்க செய்கிறீர்களா? Be careful. எச்சரிக்கையா இருங்கள். Hallelujah. Amen. Because all that is in the world, which is opposite to God's works of faith, is the lust of the eye, the lust of the flesh, and the pride of life. If you're not doing the works that God wants you to do, then you are working in one of those fleshly desires. கர்த்தர் சொன்னத கர்த்தரோடியக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்க செய்யாமல் போனா உலகத்துக்குரிய காரியங்களை தான் செய்வோம். ஏதாவது அது கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்மளுடைய கிரைகள் இருக்கும். Amen. Amen. Can you say amen? Amen சொல்லலாமா? Do you agree with the word of God? நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? Hallelujah. Amen. 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 How does faith come? விசுவாசம் எப்படி வரும்? Faith comes by hearing, நாம் கேள்விப்படுறதுனால நம்ம hearing the word of God. அது கேட்பது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் அந்த விசுவாசம் வரும். Hallelujah. Amen. So when our heart is towards the Lord and he speaks to us, we respond what he says in obedience by faith. நாம் கர்த்தர் நம்ம கிட்ட பேசும்போது நம்முடைய செவிகளை திறந்து கேட்கும்போது விசுவாசத்தோடு அது பெற்றுக்கொள்ளும் போது அது அங்க கிரியை நடப்படும். In Genesis chapter 17 it talks about Abraham, why Abraham was blessed of God. ஆபிரகாம் எதற்காக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். In Genesis chapter 17 verse 1, and when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abram and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. ஒன்றாவது வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Hallelujah. And be thou perfect. நீ என்ன? உத்தமனா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னுடைய முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். It means that Abraham was walking by faith. விசுவாசத்தினால ஆபிரகாம் நடந்தார். But there had to be a severe test of obedience to Abraham, because then the promise said, verse 2, and I will make my covenant between me and thee. In other words, Abraham, if you be obedient and walk before me in perfection, meaning obeying what I asked you to do, then I will make a covenant with you. அங்க ஒரு கட்டளை வைக்கிறார், நீ எனக்கு விசுவாசத்தினால நீ நடக்கிறாய், ஆனாலும் வந்துட்டு ஒரு உடன்படிக்கை எப்ப கர்த்தர் செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை வைக்கிறார். அந்த உடன்படிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தார். அதனால ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை கர்த்தர் கொடுத்தார்.
Hallelujah. ஆமென். So we must, all of us must have a prayer life. We must have communication with God. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றார் என்று கேட்கறதுக்கு முதலாவது நமக்கு தேவைப்படுறது ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை நம்மளுக்கு தேவை. அந்த ஜெபத்தினால தான் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பேசுறார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். We don't follow man. நாம் மனுஷரை பின்பற்றுறது இல்ல. We follow the Spirit of the living God. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற ஆவியானவரை நாம் பின்பற்றுகிறோம். Jesus said, "My sheep hear my voice." என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் And சொல்றார். another will they not follow. We don't follow man, we follow செவி Jesus. கொடுக்க மாட்டார். அதனால இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பின்பற்றுகிறோம். அவருடைய சத்தத்தை தான் நாம் கேட்கிறோம். Does God use men? மனுஷர்களை உபயோகப்படுத்துகிறாரா? ஆம். Does he use women? Yes. பெண்களை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரா? ஆமா. But we must have a relationship with Jesus Christ, amen, to discern whether the words that are being spoken are coming from the Spirit through them to us, or are they their own words or some other person's words. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம இருக்கிற ஒரு உடன்படிக்கையோ இல்ல கர்த்தர்கிட்ட இருக்கிற நெருக்கத்தை வச்சுதான் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறாரா இல்ல மனுஷர்கள் உடைய சத்தம் உங்களுக்கு வருதான்ட்டுன்னு உங்களால பகுத்தறிய முடியும். So if you want to be connected with Jesus to the promises and be heirs with Abraham, you got to learn how to listen. கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுடைய சுதந்திரத்துக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கணும் என்றால் முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்க அதுக்கு கீழ்ப்படிய நாம் ஒப்பு கொடுக்கணும். The disciples said, "Teach us to pray." அதனாலதான் வந்துட்டு சீடர்கள் இயேசு கிறிஸ்துக்கு சொல்றாங்க, ஜெபிக்க கற்று தாருங்கள். Teach us. எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும். We hear many voices. ஏன்னா நிறைய சத்தங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. And today the world is full of distractions. இந்த உலகத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தடைகள் இருக்கிறது. Full of distractions. முழுக்கமா தடைகள் இருக்கிறது. Visual, audio, all kinds of distractions. கண்ணுல வீடியோங்க ஆகட்டும் இல்ல வேற ஒரு காரியங்கள் ஆகட்டும் ரொம்ப வந்துட்டு நம்மளை சிந்தனைகளை சிதறடிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We sang a chorus in Sunday school. Be careful, little ears, what you hear. Be careful, little eyes, what you see. For your Father up above is looking down in love. Be careful, little children, what you see and hear. என்னுடைய சண்டே கிளாஸ்ல நான் பாடின ஒரு பாட்டு ஞாபகம் வருது. உன்னுடைய சின்ன செவிகளே சின்ன கண்ணுகளே நீங்க எதை கேட்கறீங்க எதை பாக்குறீங்க என்று எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அன்பான இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். The scripture says there is a way that seems right unto man. It seems right. He's not making good discernment. He's not listening to the voice of God. But the end thereof is death. மனுஷனுடைய வழிகளோ செம்மையா இருக்கும், ஆனா அதோடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Seems right, sounds right. Maybe it is right. பார்க்கிறதுக்கோ இல்ல கேட்கிறதுக்கோ சரியா இருக்கும், ஆனால் அது மரணத்துல தான் கொண்டு போகும். That's what happened to Adam and Eve. அதுதான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது. They were tested by something to desire for the flesh. மாம்சத்துக்கு தேவையான ஒரு காரியம் ஒரு சோதனை வரும்போது அதுல அவங்க அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். They tested it. அத வந்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Sounds right. அது கேட்கிறதுக்கு நல்லா இருந்தது. Feels right. அது தொட்டு பார்க்கிறதுக்கும் நல்லா இருந்தது. Oh, it's good for me my being. எனக்கு என்னுடைய சரீரத்துக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குதே என்ற ஒரு யோசனை வந்தது. Judgment fell. ஆனாலும் நியாயத்தீர்ப்பு அங்க வந்தது. God is not mocked. கர்த்தர் வெட்கம் படவிட்டார். Hallelujah. Amen. Hallelujah. So Abraham, God said to Abraham, be thou perfect. அதனால ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய முன்னாடி என் முன்னாடி நடந்து உத்தமனாயிரு என்று. Is God more wiser than man? கர்த்தர் மனுஷனோட ஞானவானா? Yes, of course he is. ஆமா நிச்சயமா கர்த்தர் ரொம்ப ஞானமுள்ள தேவன். When you understand this commission or command to Abram, walk before me and be thou perfect, and then I will make a covenant with you. He put Abraham in probation. என்னுடைய முன்னாடி நீ நடந்து உத்தமனாய் இருக்கும்போது அப்பொழுது நான் இந்த உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அதாவது கர்த்தர் வந்துட்டு ஒரு சோதனை மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு நேரத்தை வைக்கிறார். It's probation.
ஒரு காலகட்டம் வைக்கிறாரு. அது Probation is- ஒரு நேரம் வைக்கிறாரு. If you've gone to college and you got good degrees, you got paperwork and all those documents, and you get hired by a company, they may give you a 3 months or 6 months probation before they get you into a permanent position. You have to prove yourself. நீங்க எங்கன்னா புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 மாதமோ இல்ல 6 மாதமோ ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்க போறீங்க. அந்த 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ நீங்க எப்படி வேலை செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயா எடுப்பாங்க. அது மாதிரி தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூட ஒரு சோதனையை ஒரு ஏற்ற நேரத்துல வைக்கிறார். Amen. Is God not wiser than man? அப்போது நீங்க யோசித்து பார்க்க முடியுமா? கர்த்தர் எவ்வளவு ஞானமுள்ள தேவனா இருக்கிறார். Hallelujah. Amen. Abraham did not enter into the covenant, and with a contract, covenant is a contract, it's an agreement. Hallelujah. Until he proved himself to God. ஆபிரகாம் கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கையோ அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தை கொடுத்தார். அந்த கீழ்ப்படுகிறாரா என்று காத்திருந்தார். Hallelujah. So when we look at the test that Abraham went through, it's in Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். And God, you can read that, you don't need to read it all, but we know that Abraham was told to offer his son Isaac up in the mountain. He went with his son, he went with a knife, he went with some wood. He didn't have a sacrifice, but then his son said to him, my father, and he said, here am I, my son. And he said, behold, the fire and the wood, but where is the lamb for a burnt offering? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுதும் வாசிக்கலாம். ஆனா இந்த கதை உங்களுக்கு தெரியும். சில வார்த்தைகள் மாத்திரம் நான் சொல்றேன். ஆபிரகாம் வந்துட்டு பலி கொடுக்கறதுக்கு தன்னுடைய மகனை வெறுகோட மேல போறாரு. கத்தியோட எடுத்துட்டு போறாரு. கத்தியோ இருக்கிறது. அப்ப அவருடைய குமாரன் ஈசாக்கு வந்து கேட்கிறாரு, பலி கொடுக்கறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஒரு கேள்வி கேட்கிறார். Let's worship. Just worship for a minute. ஒரு நிமிஷம் நீங்க Lift your hands and worship. ஆராதிப்போம். Lift your hands and worship. Let's make a noise. கைகளை உயர்த்தி Hallelujah. சத்தத்தோட Thank கர்த்தரை you, ஆராதிப்போம். Jesus. We praise you, Lord. We worship you, Lord. Amen. Hallelujah. We thank you, Lord. Thank you, Lord, for the goodness and power of your name. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Blessed be thy name. Blessed be thy name. Hallelujah. 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 Praise God. Hallelujah. Verse 8 in Genesis chapter 22, and Abraham said to his son, my son, God will provide himself a lamb. 8வது வசனத்தை அதற்கு வாசிப்போம். ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். Hallelujah. Did he provide himself? அது ஆங்கிலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, Do you read it that way? கர்த்தர் தாமே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துவார். Do you read it that way? அது அந்த மாதிரி நீங்க He வாசிக்கிறீங்க. himself became the lamb. அவர் தாமே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துவார் என்று For you and I. ஆட்டுக்குட்டியை போல அவர் வந்தார் அல்லவா, அதுதான் குறிப்பிடுகிறது. Spiritual lamb. ஒரு ஆவிக்குரிய Hallelujah. ஆட்டுக்குட்டி. But a physical beast came. ஆனா ஒரு Hallelujah. மாம்சமான ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது அதுக்கப்புறம். And Isaac, before that happened though, Isaac was put on the altar, the fire was lit and everything was ready. Hallelujah. And Abraham stretched forth his hand, verse 10, and took the knife to slay his son. அப்ப நம்ம 9:10 வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஐசேக்குடைய கைகளை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல அவரை கடத்தினார். அதுக்கப்புறம் அவருடைய கையை ஓங்கி அந்த கத்தியனால அவரை சாகடிக்க பலியிட ஆயத்தப்படுத்தும் போது. Hallelujah.
The whole purpose of coming to this chapter is verse 12. And he said, lay not, the angel stopped him, lay not thy hand upon the lad, neither do thou anything unto him. For here's the point I want to make to you, that made in the eyes of God Abraham perfect, because the scripture says, now I know that thou fearest God, seeing that thou hast not withheld thy son, thine only son, from me. நான் இந்த முழு அதிகாரத்தையும் இந்த செய்தியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன என்றால் வசனம் 12 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் உனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போது அறிந்திருக்கிறேன். Hallelujah. Abraham was a friend. ஆபிரகாம் கர்த்தருடைய நண்பனா இருந்தார். He had a hunger and a desire to serve God. அவருக்கு ஒரு தாகம் இருந்தது கர்த்தரை சேவிக்க. And he walked by faith in the things he understood. அவர் என்னெல்லாம் புரிந்து கொள்ளனதோ ஆபிரகாமுக்கு அதுல எல்லாவற்றிலும் விசுவாசத்திலே ஆபிரகாம் நடந்தார். Where did his faith come from? அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு எங்கிருந்து வந்தது? Abraham just didn't pull faith out of the air. காத்துல இருந்து ஒரு விசுவாசத்தை அப்படியே அவர் பிடிச்சி இழுத்துக்கல. Jewish teachings, faith that came into Abraham came from Adam. யூத பிரகாரம் நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எங்கிருந்து வந்ததுனாக்கா ஆதாம் கிட்ட இருந்து அது தொடங்கியது. Faith came from Adam, Noah and Shem. நோவா கிட்ட இருந்து ஷெம் கிட்ட, அவங்க கிட்ட இருந்து எல்லாவுடைய அந்த அவங்க கிட்ட இருந்து அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு வந்தது. Faith comes by hearing. விசுவாசம் எப்படி வரும்? கேட்கிறதுனால வரும். When God said to Abraham, be thou perfect, நீ உத்தமனா இரு என்று ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்லும்போது, what do you think perfection means? அந்த உத்தமம் என்பதற்கு அர்த்தம் என்னவா இருக்கிறது? What does it mean to you? அதோட அர்த்தம் என்ன? We look at people and say, oh, nobody's perfect. We excuse ourselves. Nobody's perfect. You know, we make a mistake and people laugh. Well, nobody's perfect. Hey, I just made a mistake. நம்ம எதனா தப்பு செய்யும் போது உலக பிரகாரம் பாக்குறோம், எல்லாரும் பொதுவா பேசிக்கலன்னா நம்ம தப்பு பண்ணும் போது எல்லா மனுஷரும் கரெக்டா இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம். So what does the word perfect really mean? அந்த உத்தமன் என்ற அர்த்தம் என்ன? It means this: complete, முழுமை அடைகிறது, whole, சுத்தமா இருக்கிறது, entire, முழுமையா இருக்கிறது, sound mind, ஒரு சிந்தனை ஏற்ற சிந்தனையோட இருக்கிறது, wholesome, the way you think, the way you do, wholesome, எல்லா செய்வதிலும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா செய்கிறது, unimpaired, not impaired by other things, your focus, your purpose, you're walking with God. நீங்க உங்களுடைய நோக்கம் எது இருக்குதோ அதை பார்த்து நோக்கி ஓடிக்கொண்டு வேலை செய்கிறது. Innocent, கேக்கல டாடி. கபடம் இல்லாதவர்கள், innocent, கபடம் இல்லாதது. Hallelujah. Having integrity, உண்மையா இருக்கிறது, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறது. Having integrity, உண்மையா இருக்கிறது. Walking with God, இது எல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தரோட நடப்பது. In his likeness, அவருடைய சொந்த சாயல போல நடக்கிறது. Letting these character traits form in your spirit as we go through tests and trials to learn how to walk with God. We stumble and we don't have these, but to cause these character traits to be in us, God has to take us through a stage to get us to perfection. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நாம் சுதந்திரித்து கொண்டு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போது எல்லா காலத்திலையும் அந்த குணாதிசயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அதுல இருந்து தவறாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை நடப்பது தான் அந்த உத்தமன் என்ற காரியத்துக்கு குறிப்பிடும்.
Hallelujah. 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 Verse 14 of John 15, ye are my friends if you do whatsoever I command you. யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். Hallelujah. This is a teaching lesson this morning. 14:15. 15:14. 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். Hallelujah. By faith we do things. விசுவாசத்தோடு ஒரு சில கிரியைகளை நாம் செய்கிறோம். Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் என்பது என்ன? நம்ம பார்க்காம விசுவாசித்து காண முடியாததை நாம் விசுவாசிக்கிறதும் இருக்கிறது. God will take us through all kinds of trials and struggles எல்லா உபத்திரத்து மத்தியில கர்த்தர் நம்மளை கொண்டு போகும்போது, with our friends, with our neighbors, with our family, all kinds of struggles will come to bring us to the place of where His Spirit forms in us. நம்மளுடைய சகோதரர்களோடும் இல்ல நண்பர்களோட குடும்பத்தோட எந்த சோதனைகளை வரும்போதும் நம்ம இது எல்லாம் அவர் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நாம் கைப்பிடிக்கும் போது அந்த ஆவிக்குள்ள கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். What was Jesus before those that were going to kill him and slay him? He was a lamb. He didn't say a word. அவரு கர்த்தரை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தெரிஞ்சிருந்தது. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் எதுவுமே பேசாம அவங்க முன்னாடி நின்று கொண்டிருந்தார். He could have called a legion of angels, but he didn't. He walked in his integrity. Hallelujah. தேவதூதர்களை கூப்பிட்டு இருந்தா அவங்க எல்லாம் உடனே வந்து உதவி பண்ணிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர் கொடுத்த வேலை முடிக்கிறதுக்கு உண்மையா இருந்ததுனால ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தாழ்மையா இருந்தார். Hallelujah. Amen. And what Jesus did, we need to learn, because the testimony of Jesus is where we can find faith from. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதை தான் நாம் செய்யணும். அவருடைய சாட்சி மூலமாய் தான் நாம் வந்துட்டு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா நம்மளால வாழ முடியும். Hebrews 5 chapter 8. Hebrews chapter 8 verse Hebrews chapter 5 verse 8. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, he learned obedience by the things that he suffered. அவர் துன்பப்பட்டிருந்தல எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக்கொண்டார் என்றால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Amen. Amen. The body was made of a woman, made under the law. அந்த சரீரம் வந்துட்டு ஒரு ஸ்திரீனால உண்டாக்கப்பட்டது, சட்டத்தின் கீழே இருந்தது. Just like you and I came from our mother's womb. நீயும் நானும் எப்படி நம்மளுடைய தாயின் வயிற்றினில இருந்து வந்தோமோ அந்த மாதிரி. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Verse 9, and being made perfect by obedience, he was made perfect by obedience. Verse 9, he became the author of eternal salvation unto all them that obey him. 9வது வசனத்தை பூரணரான பின்பு தனக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அவர் பரிபூர்ணம் கீழ்ப்படிதனால பரிபூர்ணமானார். அதே மாதிரி நாம் அவர்கிட்ட கீழ்ப்படியும் போது நாமளும் அந்த பரிபூர்ணத்துக்குள் போவோம். Take my yoke upon you, learn of me, I am meek and lowly. எடுத்துக்கொண்டு என்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். You don't have to have a degree. அது கற்றுக்கொள்ளதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு ஒண்ணு தேவையில்ல. You don't even have to read or write. நீங்க எழுத்து படிக்கலனாலும் பரவாயில்ல. You have to listen, because we all have a heart. ஒண்ணு செய்ய வேண்டியது என்ன என்றால் Listen. கேட்டு அது பிரகாரம் கீழ்ப்படிய வேண்டும். Set your love upon Jesus. இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய முழுமையான அன்பை வையுங்கள். அது போதும். அது போதும். A double-minded man is unstable in all his ways. He will not receive anything from the Lord. இருமனம் உடையவர்கள் எதிலையும் அவங்க சரியா இருக்க முடியாது. கர்த்தர்கிட்ட இருந்தோ எதுவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. You may not understand why he wants you to do something. நீங்க சில காரியங்கள் கர்த்தர் செய்ய சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னத்துக்கு அது செய்ய சொல்றாரு என்று புரியாமல் இருக்கலாம். Did Abraham know why he wanted him to offer his son Isaac? Did he know why? ஏப்ரகாமுக்கு தெரிஞ்சிருந்ததா எதுக்காக தன்னுடைய ஒரே மகனை வந்துட்டு எனக்கு பலியாய் கொடு என்று
கர்த்தர் ஏன் கேட்கிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருந்ததா இல்ல கேள்வி கேட்டாரா? We want to control our own lives, but yet we want heaven also. நம்ம சொந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை நம்ம சொந்த வழியில நம்ம சரி பார்த்து போகணும்னு நம்ம நினைக்கிறோம். As for this, for me and my house, I'm going to serve the Lord. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்துல போய் விடும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Can you say that? ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க Say சொல்றீங்களா? it. Say it to the Lord. As உங்களுடைய for me and my house, I'm going to serve the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்வீங்களா? I might not understand என்ன என்னோட வாழ்க்கையில நடக்குது என்று எனக்கு புரியாமல் இருக்கலாம். what's going on and why it's happening. எதனால நடக்குது, எதுக்கு நடக்குது என்று But joy comes in the morning. Hallelujah. ஆனால் மகிழ்ச்சியோ காலை தோறும் வரும். When we pass the test of obedience, that's the test. கர்த்தர் கீழ்ப்படிந்து அவர் சொல்லதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது Joy comes in the morning. அந்த சந்தோஷம் காலை மோர வரும். We have a saying in Canada that says, it's not for us to reason why, but it is for us to do or die. To do or die. Do or die. கனடால ஒரு பழமொழி உண்டு, நம்ம வந்துட்டு எதற்காக செய்றோம் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா ஏதாவது செய்யணும்னு யாருன்னா சொல்லும் போது ஒண்ணு நீ செய்யணும் இல்லைன்னா சாகணும். People get swallowed up. When God is trying to perfect us, we sometimes get distracted, we veer off the road, we go in a different direction, and bless God, and we won't love those that persecute us, we won't pray for them, we won't do what we should do, we won't do what Jesus did, who is our example. Hallelujah. And what happens? We get into real serious trouble with God. நமக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது யாராவது நம்மள மோசமா பேசும்போதோ அதுக்கு வந்துட்டு நம்ம பதில் கொடுக்காம இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் உனக்கு துன்பம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்காக ஜெபி என்று. அது எல்லாமே உங்களால பண்ண முடியாத இருந்தால் நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்வீர்கள். Abraham believed God. That's it. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சது, என்னன்னா கர்த்தரை முழுமையாய் நம்பினார். There's no question of why. He didn't say that. ஒரு கேள்வியும் ஆபிரகாம் கேட்கல. ஏன் என்ற கேள்வி கர்த்தர்கிட்ட ஆபிரகாம் கேட்கல. He didn't question. கர்த்தர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல. I want God to give me a test that's difficult for me. I want him to give him something that brings me to the state of perfection that I can hear him say, now I know that he believeth, he'll follow me. Now I know. I want him to say that about me. நான் வந்துட்டு எனக்கு ஆசைப்படுகிற என்னன்னா, எனக்கு ஒரு கடினமான ஒரு சோதனைக்குள்ள கொண்டு போகும்போது அந்த கீழ்ப்படிந்து நான் விசுவாசத்துல நடக்கும்போது ஒரு நாள் கர்த்தரை என்னை நோக்கி பார்த்து, இப்போ நான் நம்புறேன் என் ஏற்ற ஊழியக்காரனே என்று என்னை கர்த்தர் அழைக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். When people don't follow God and they make mistakes and all this kind of stuff, don't compare yourself to those problems they're in. யாராவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேற ஒரு வழியில போகும்போது உங்களை வச்சு அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒருத்தர் ஒப்பந்தம் பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. Don't think that, oh, I don't have those kind of problems. I'm better. I don't have that problem. அவங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கும்போது, ஐயோ எனக்கு அவரு போல ஒரு பிரச்சனை இல்ல, அவர் மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு உங்களை வச்சு நீங்க அவங்க கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. Did Jesus do that? இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பண்ணத பாத்தீங்களா? இல்ல. I am perfection. அந்த உத்தமனாக நானே தேவன் என்று சொன்னார். He was perfection. அவர் பரிபூர்ண தேவனாய் இருந்தார். He was fighting that flesh the same as you and I have to do. நீயும் நானே எப்படி மாம்சத்துல இன்னைக்கு போராட்டமா இருக்கிறதோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சரீரத்துல இருக்கும்போது மாம்சத்துல இருக்கும்போது அவருக்கும் அந்த மாதிரி சோதனைகள் வந்தது. He overcame evil with good. He went about with compassion, laying hands, sick, praying, healing, delivering. What did he do? He didn't pay no attention to the flesh. He let the flesh die. He didn't follow the feelings of the flesh. He was obedient to the will of the Spirit of God. அவருக்கு விரோதமாய் வந்த எல்லா தீமையும் நன்மைனால அவருக்கு பதில் கொடுத்தார். அதனால வந்துட்டு அவர் பண்ண காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் தன்னுடைய சரீரத்துக்கு மேன்மை வர்ற மாதிரி அவர் ஒரு நாளும் பண்ணதில்லை. When you need prayer for something that's going wrong in your life, some problem going on, and you want prayer from people, you know what you should say to God? God, is this a test?
Lord, help me. Give me strength to be obedient. I don't understand, but Lord, I'm going to walk by faith. I'm going to walk in obedience. I'm not going to complain. I know that you're faithful. I know that joy will come in the morning. Hasha. I know, God, that you are faithful. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகளோ சோதனைகளோ வரும்போது குறை சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட இன்னும் விசுவாசத்துல, கர்த்தாவே நான் எதுக்கு எப்படி என்னத்துக்காக நடக்குது என்று உன்கிட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் விசுவாசத்தோடு நீ சொல்றது மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன் என்று உங்களே அர்ப்பணித்து பாருங்கள். You'll never grow up into the power of God, walking about, hallelujah, like Paul and Peter saying, such as I have. You'll never come to that level until you go through this grumbling and complaining when God's trying to clean you up and form himself in you till you can become perfect. Hallelujah. He will not bless you with all this power that you desire. உங்களுடைய சோதனைகளும் கஷ்டம் வரும்போது குறை சொல்லாமல் கேள்வி கேட்காமல் அந்த விசுவாசத்திலே நடக்கும் போது கீழ்ப்படிந்து உங்களையே தன்னை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு காத்திருந்து கீழ்ப்படியும் போது பவுல் எப்படி சொன்னாரோ எல்லாவற்றிலும் மேற்கொள்றதுக்கு பவுல் அந்த கர்த்தர் கிருபை செய்தாரோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். Can you say amen? ஆமென் சொல்வீங்களா? Can you say amen? ஆமென் சொல்லலாமா? Do you believe that? நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? Then விசுவாசிக்கிறீங்களா? God is speaking to you. Live it now. Start living it. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை போகிற நீங்க வாழ கத்துக்கொள்ளுங்கள். Start living it. அத போல வாழ கத்துக்கொள்ளுங்கள். Be faithful in the little things. சின்ன சின்ன காரியத்துல உண்மையா இருங்கள். Which is bringing your own flesh under control. அந்த சின்ன சின்ன காரியத்துல உண்மையா இருக்கும்போது உங்களுடைய சரீரத்தை நீங்கள் மாம்சத்துக்கு கட்டுப்படுத்துறீர்கள். Instead of putting forth a finger to everything and everybody. எல்லாருக்கும் எல்லா காரியத்துக்கும் கை நீட்டி கேள்வி சொல்றதோ இல்ல குறை சொல்றதோ நிக்க வச்சுட்டு. The Pharisees were blind, leading the blind. They were blind. They're putting forth their finger all the time, and they were blind, and they shut up the kingdom. பரிசேயர்கள் அப்படிதான் வந்துட்டு இருளல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க மாத்திரம் இல்ல, எல்லாரையும் இருள இருக்கிற மாதிரி யார் எது பண்ணாலும் அது குற்றம் கண்டுபிடித்து விரல்களை நீட்டி அவங்களுக்கு குற்றத்தை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். Amen. Amen. Are you blind? நீங்களோ இன்னைக்கு குருடர்களா இருக்கிறீர்களா? If you are in probation trying to prove yourself in a job, and you come in and you listen to your scorecard and you say, well, you're not very good here, and you missed out there, you did this and you did that. Wait a minute, and you start giving excuses, right? To those you want them to give you a raise or a permanent position. You start making excuses. ஒரு 3 மாசம் உங்களுக்கு வேலை ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருந்துட்டு 3 மாசம் முடிஞ்ச பிறகு உன்னுடைய லீடரோ உன்னுடைய மேனேஜரோ வந்துட்டு இந்த காரியம் நீ சரியா செய்யல, இதுல நீ வந்துட்டு உனக்கு மார்க் கம்மியா வந்திருக்குதுன்னு சொல்லும்போது அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஐயோ நான் அப்படின்னு பண்ணல, நான் இப்படி பண்ணேன்னு சாக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க அல்லவா? And we do that with God. அந்த மாதிரி சாக்கு கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுமா? Foolish. அது முட்டாளா இருக்கும். You can't play with God. கர்த்தரோட விளையாட முடியாது. His word is written. அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் He is the same yesterday, today and forever. Nothing changes. இன்றும் என்றும் மாறாதது. அது மாறவே மாறாது அந்த வசனங்கள். You cannot play with God. கர்த்தரோட விளையாட முடியாது. Close your eyes. Everybody close your eyes. கண்களை மூடலாம். Close your eyes. எல்லாரும் கண்களை மூடலாம். Now say to the Lord, கர்த்தர்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொல்லலாமா? forgive me. என்னை மன்னியும் என்று Say it from your heart. Say it from your heart. Forgive me. உங்களுடைய இருதயத்திலிருந்து கர்த்தாவே என்னை மன்னியும் என்று For சொல்வீர்களா? being foolish like a little child. ஒரு சின்ன குழந்தை போல முட்டாளா இருந்துட்டேனே கீழ்ப்படியாம, அதுக்காக என்ன மன்னியும் என்று கேட்கலாமா? Forgive me, Lord. என்னை மன்னியும் கர்த்தாவே. Mean it. Say it with something in your spirit. Say it. Don't just be empty words. Say it with authority. உண்மையோட மனதிலிருந்து இருதயத்திலிருந்து
உண்மையாய் அர்த்தத்தோட உங்களுடைய இருதயத்துல இருந்து கர்த்தர்கிட்ட வார்த்தை மாத்திரம் இல்ல உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? Jesus, have mercy, Lord. எங்க மேல் கிருபையா இரும். Makoshataya. Jesus. Jesus. Okay, so now let's read Hebrews chapter 6 verse 1 to 3. எபிரேயர் மன்னிப்பு நீங்க கேட்டது உண்மையா இருந்தால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 - 3 வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியுமா போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். Hallelujah. Therefore, leaving the principles of the doctrines of Christ, let us go on to perfection, not laying again foundation of repentance from dead works and of faith towards God. That is basic, that's like pablum, that's like milk that Paul talked about it in chapter 5, just before. You desire milk, you can't go on into strong meat, you can't go into the being endowed with 5வது perfection. வசனத்துக்கு முடிவுல நம்ம பார்க்கிறோம், குழந்தைகள் போல நம்ம பால் குடிக்கிறவர்கள் போல இருந்தால் அந்த பலமுள்ள ஆகாரத்தை கொடுக்க முடியாது என்று பவுலடியார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிபூர்ணத்துக்குள்ள எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம், அதுல மேன்மையானது விசுவாசம், கர்த்தருக்குரிய விசுவாசம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. And this will we do, we desire to, if, there's a big if there, if God permit. இது எல்லாம் நாம் எப்ப செய்ய முடியும்? கர்த்தருக்கு சித்தமானால். அங்க ஒரு கேள்வி, ஒரு நிபந்தனை இருக்கிறது. You cannot go into perfection, into the blessing, full blessing that God wants for you until you please God and go through the probation period and pass the test, and then God will endow you. Hallelujah. இந்த பரிபூர்ணத்துக்குள்ள நீங்க பிரவேசித்துக்கு முன்னாடி உங்களுடைய உபத்திரங்கள் மத்தியில இது எல்லாவற்றையும் மேலே எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் கடைபிடிச்சு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். Amen. Does God want all to come into that perfection? Yes. எல்லாருமே அந்த பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியுமா? நிச்சயமாக எல்லாரும் போகலாம். But the foolish virgins could not hear. ஆனால் அந்த புத்தி இல்லாத கன்னிகள் எப்படி செவி கொடுத்து கீழ்ப்படிலையோ அந்த மாதிரி இருக்க கூடாது. Because they were wallowing around in religion. ஏனா அவங்க மதத்துக்கு சார்ந்த மாதிரி தான் அவங்க ஊழியங்களை செய்தார்கள். The Jews couldn't hear. யூதர்கள் கூட நிறைய பேர் அந்த மாதிரி தான் They heard the words, but they couldn't hear in the heart with the spirit. They couldn't hear the spirit of the word. அவங்க கேள்விப்பட்டார்கள், காதுல கேட்டாங்க, ஆனா ஆவியில அவங்களுடைய இருதயத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. They put heavy burdens upon the people they wouldn't do themselves. They wanted all the high seats and all the prayer and all the recognition and all these things. ஜனங்கள் மத்தியில பெரிய பெரிய காரியங்களே சட்டதிட்டங்களே துவத்தாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய இடங்க தான் உட்கார்த்துக்கு தேவையா இருந்தது. அந்த மாதிரி பெருமையில இருந்தார்கள். Was it God's will for them to perish? அவங்க எல்லாரும் அழித்து கர்த்தருடைய சித்தமா இருந்ததா? இல்ல. Did they perish? அவங்க எல்லாரும் Yes, they did. கீழ்ப்படியாமல் போனவங்க அழுதார்களா? He said to them at the end, "You're of your father the devil. You won't listen to the living God. You want everything that I have a blessing, but you won't give obedience. Hallelujah, that I can have a blessing back to me in my kingdom from you by being obedient." ஏனா அவங்க ஒரே ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்த்தாங்க. ஓசியோ கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால தகப்பனா இருக்கிற அந்த பிசாசை கடிந்து கொள்ற மாதிரி கர்த்தர் கடிந்தார். These things, this point is the main reason why so many churches are weak and anemic, and only maybe 2 or 3 or 4 have power in the church, but the rest are just floating around, not serious, not getting into the understanding that this is for everyone. இந்த கீழ்ப்படிதலும் இந்த பரிபூர்ணத்துக்குள்ள எப்படி போனோம் என்று கேள்விப்பட்டும் கேட்டும் இருந்து அதுக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய சபைகள்ல நிறைய பேரு பின்மாற்றத்துல போறாங்க. சபைகள்ல ஒரே 4-5 பேர் தான் அந்த அதுக்கு உண்மையா இருக்கிறார்கள். Right now around the world there's a great falling away.
அதனால தான் இந்த சபையில மாத்திரமில்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லா சபைங்களும் சபையை விட்டு கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துல போற ஜனங்கள் அநேகரா இருக்கிறார்கள். From spiritual perfection, walking in the அந்த power and பரிசுத்த authority. பரிபூர்ணத்துக்குள்ள போகாததுனால தான் அவங்க சபை கூட விட்டு போறாங்க. Lots of gatherings, music, lots of this and lots of that. சில But சில where is இடத்துல the power? Where பெரிய is கூட்டம் God? இருக்கிறது, பெரிய இசைகள் கொண்டு வராங்க, ஆனாலும் ஆவியானவர் அங்க இருக்காரா? Man has fallen back into religion. ஏன்னா மனுஷர்கள் திரும்ப அந்த மதத்துக்குள்ள விழுந்து விட்டிருக்கிறார்கள். Jesus upbraided the Jews. He said, it's not my religion. He said, it's the Jews' religion. அதனால தான் வந்துட்டு வேத புத்தகத்துல சொல்லுகிறது யூதர்களுக்குரிய டாக்டர் இது மதம் யூதர்களுக்குரிய மதமா இருக்கிறது. Because they taught for commandments the doctrines of men. ஏன்னா அது சட்டதிட்டங்கள் மனுஷங்கள் ஏற்படுத்தின காரியங்களா இருக்குது. It மனுஷர்களுக்கு wasn't alive by the Spirit. They weren't அது connected to the ஆவியினால Spirit. வந்துட்டு உயிர்ப்பிக்கவில்லை. Amen. ஆமென். So they shut up the kingdom. And when Jesus அதனால came, அவங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க எல்லாம் வந்துட்டு அடித்தார்கள். and when Jesus came in the Spirit, ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஆவியாய் வந்தபோது do you know why they wanted to kill him? எதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சாகடிச்சாங்க தெரியுமா? Because he came in power and demonstration. ஏன்னா அவர் அதிகாரத்தோட வல்லமையோட வந்து அவர் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு செய்து காமிச்சார். He just walked among them. அவங்க மத்தியிலே நடந்தார். I am. நானே தேவன் ஜனங்கள் மத்தியிலே நடந்து அந்த அற்புத அடையாளங்களை செய்தார். Because of compassion, அவங்க மேல இருக்கிற அந்த மனஸ் கிளேமாக அன்புனால he healed, he delivered, he set free. அதனால அவங்க எல்லாரும் குணமாக்கினார். அவங்களுக்காக ஆகாரம் கொடுத்தார். He didn't have to evangelize. அவர் வந்துட்டு நிறைய நேரம் சுவிசேஷம் சொல்ற மாதிரி இல்ல. அவருடைய கிரியைகளினாலவே ஜனங்கள் எல்லாம் பின்பற்றினார்கள். The people flocked him. அவர் பின்னாடியே ஓடினாங்க ஜனங்கள். And there's lots of false prophets out there today. People are flocking all over the place. Hallelujah. But they're not giving them the doctrines, the true doctrines and teaching that God has established in this assembly. நிறைய இடத்துல வந்துட்டு தீர்க்கதரிசன கூட்டம் என்று நிறைய இடத்துல ஆயிருக்கு. அந்த தீர்க்கதரிசனம் கேட்கணும் என்று நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஆவியானவர் அங்க வழி நடத்துறதை நீங்க பார்க்க முடியாது. Only Jesus Christ can take you on to perfection. யார் உங்களோட பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போக முடியும். When he answers a prayer and he does something for you, he's wanting you to, oh Lord, thank you. I didn't know you cared so much for me. That should be your response, and it should cause you to want to fall in love with him more and open your ears and not give him all the time of shopping. I need. No, Lord, I want to know you. I want to walk with you. I know that everything I need, I don't have to ask for because you know what I need. You know without asking. Hallelujah. I just want to walk with you. குறை சொல்லாமல் கஷ்டத்துல இருக்கிற போது கேள்வி கேட்காமல் கர்த்தர் நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் தெரியுமா? அப்ப எத்தனை பேர் இதயத்தோட கர்த்தரை நோக்கி என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீரே என்று எத்தனை பேர் நன்றி செலுத்திருக்கீங்க. ஐயோ கர்த்தாவே நீங்க இவ்வளவு நேசித்தீங்களா, நீங்க என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா என்று எனக்கு தெரியாமல் போச்சே என்று அந்த மன கிளேசத்தோட யார் உங்களுடைய இதயத்தோட கர்த்தருக்கு நன்றி செலுத்திருக்கீர்கள். That's where Abraham was. அந்த மாதிரி இடத்துல தான் ஆபிரகாம் இருந்தார். That's how Abraham got to be what he is and was. கர்த்தர் எங்க இருக்கிறார், யாரா இருக்கிறார் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு அது கர்த்தரோட வழி அந்த மாதிரி கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் இன்னார் என்று ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். Obedience. கீழ்ப்படிதல். Better than sacrifice. அது பலியோட வந்துட்டு சிறந்தது கீழ்ப்படிதல். Obedience. Say it. சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? Say obedience. Better than sacrifice. அது கீழ்ப்படிதலோட மேன்மையானது. Hallelujah. I don't understand. எதுமே எனக்கு புரியல கர்த்தாவே. But you do, Lord. ஆனா உனக்கு புரியும். I'm trusting in you. Say நான் it. உம்மை விசுவாசிக்கிறேன். Say it.
I don't சொல்றீங்களா? understand, வாய் திறந்து Lord. அறிக்கை செய்றீங்களா? But I'm trusting in you. Say நான் it. உம்மை Say it விசுவாசிக்கிறேன். from your heart. உங்களுடைய இருதயத்துல இருந்து சொல்லுங்கள். என்ன நடக்குது, எதற்காக செய்றீமே என்று தெரியல. Say it. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Everything that's in you, say it. உங்ககிட்ட எவ்வளவு பலம் இருக்குதோ அந்த பலத்தோடு நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றீங்களா? Some people look at me because I have degrees and I have a blessing upon my life. That God shows favoritism. No, He doesn't. He நிறைய doesn't show பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, favoritism. இவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய பட்டெல்லாம் இருக்குது, அதனால தான் கர்த்தர் அவர் மேல கிருபையா இருக்கிறாரு என்று நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. No, no, no. அதனால அல்ல. Standing in a chain gang, leaving from one facility through the procedures to get on a plane to fly to another prison, another place for release. I'm standing in the prayer line, I'm standing in the line, and a young man standing beside me said, Sir, I see that you pray and you talk to God. He said, can you help me? Can you say something to me? I witnessed that Holy Ghost moved in that man. He received the Holy Ghost standing in a line, chained up. நாங்க வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னுடைய கையில வலங்க போட்டிருந்தது. நான் ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு சொந்தமான ஏரோப்ளேன்ல போகணுமா இருந்தது. அதனால அது ஏறதுக்கு நாங்க எல்லாம் லைன்ல இருந்தோம். இந்த கை கட்டுன ஒரு மனுஷன் என் பக்கத்துல வந்து நின்னுட்டு, நான் உங்களை வந்துட்டு ஜெபிக்கிற, நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கேன், எனக்காக ஜெபிக்கிறீங்களான்ட்டு நான் கேட்டாரு. அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். உடனே வந்துட்டு அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். I can tell you story after story after story. நிறைய கதைகள் இந்த மாதிரி கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை பத்தி என்னால சொல்ல முடியும். And many of you here can do the same thing because God has perfected you. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச அற்புத அடையாளங்கள் மணிக்கணக்கா நீங்க சொல்லலாம். அந்த அற்புதம் ஏன் உங்களுக்குள்ள உங்க மூலியமா நடந்ததுன்னா நீங்க கர்த்தருக்குள்ள பரிபூர்ணம் அடைந்ததுனால நீங்க அது பெற்றுக்கொண்டீர்கள். You know the testimony of Bishop Reuben. பிஷப் ரூபனுடைய சாட்சிகளை எவ்வளவு கேட்டிருக்கீங்க? Unto death he's fought for you. The anointing on him is because he's loved his life even unto death. If he dies, he still loves his life in relationship with God. எதனாலதான் அவர் உயிரை கூட பணைந்து வச்சு கர்த்தருக்காக செஞ்ச சேவைக்காக தான். God has brought him to perfection. அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கர்த்தர் அவரை வழிநடத்தி இருக்கார். Through the things which he has suffered. எதனால அந்த பரிபூர்ணத்துக்குள்ள வந்திருக்காருன்னா அவருடைய பட்ட அந்த உபத்திரங்களால, அதுல இருந்து மீண்டு வந்ததுனால. Same as Jesus. இயேசு போல. This verse is alive in him. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில இந்த வசனம் ஜீவனா இருக்கிறது. Hallelujah. Though he were a son, yet he learned obedience by the things that he suffered, and being made perfect, he became the author of eternal salvation unto all them that obey him. 8வது வசனம் 9ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். எபிரேயர் 5. Read that. Verse 8 and 9. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8, 9. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. Do you know something? Would you like to know something? ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். He, Bishop, look at me. Stand up. Please stand up. Sorry. கொஞ்சம் எழுந்து நிக்கிறீங்களா பிஷப்? Turn, look at them. ஜனங்களை நோக்கி பாருங்க. He is the author of your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்கு, நிரந்தர ரட்சிப்புக்கு காரணம் உங்களுடைய ஊழியக்காரர் தான். He is the author of your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்கு, நிரந்தரமான ரட்சிப்புக்கு காரணர் அவர்தான். Do you know that? அது உங்களுக்கு தெரியுமா? Okay, Bishop, thank you. He's learned obedience. ஏனா அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறார்.
He was though he's a son, yet learned the obedience by the things which he suffered, and being made perfect, ஒரு as Abraham was குமாரனைப் போல made perfect. அவர் பட்ட உபத்திரத்தில் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார். He became the author of eternal salvation unto all that obey him. இப்போ வந்துட்டு அந்த பரிபூர்ணம் எப்படி வந்ததுன்னா அவர் கீழ்ப்படிதனால வந்தது. அவருக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்களும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியும். When we come to perfection, now we are the sons of God. அந்த பரிபூர்ணத்துக்குள்ள வரும்போது தான் கர்த்தருடைய குமார்களாய் நாம் மாறுகிறோம். ஆமென். Then and only then are you a son or daughter of God. அப்போதுதான் குமார்களும் குமார்த்திகளையாம் When you come to perfection. அந்த பரிபூர்ணத்துக்குள்ள வந்தாதான். Abraham had to pass the test. அந்த ஆபிரகாமுக்கு அதுடைய ருசி என்னவென்று தெரிஞ்சிருந்தது. He was in probation. அவரும் வந்துட்டு குரிய காரியத்துல Right, Sam? வந்துட்டு அந்த சோதனைக்குள்ள இருந்தார். Amen. You're in probation. You've been in there. I've been in there. நீங்களும் நானும் நிறைய நேரம் அந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ள ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்திருக்கோம். Don't the apostles have and those that are perfect in the eyes of God, don't they have the power to loose and to bind? Whatsoever they bind in earth shall be bound in heaven. Whatsoever they loose in heaven shall be loosed in the earth. Do they not have that power? Jesus gave it to them. யார் யார் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கீழ்ப்படிதலோட இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு உலகத்துல பூலோகத்துல பரலோகத்துல எது கட்டினாலும் அது கட்டப்படும். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். Deborah, you have it. சிஸ்டர் தெபரா அது நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. Shout hallelujah. ஆமென் சொல்றீங்களா? Yes, you too. Stand. சிஸ்டர் ஷாலினி கூட. Deborah, stand. ஆமென். Stand. கர்த்தருக்காக எழுந்து நில்லுங்கள். Hallelujah. ஆமென். Where are the rest that are in perfection? யார் யார் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கடந்து போயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் Sister, you're in perfection. Stand. Amen. Sister Sharon, when you people walk around me, I feel a presence. நீங்க எல்லாரும் என்ன சுற்றி நடக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். Friday night we were at a little church and people came for prayer. About 30 people came up for prayer. You can be seated, thank you. About 30 people came up for prayer. I'm feeling nothing. I said, whoa, what's wrong here? I'm not feeling no presence of God in most of them. Not 30, more than 40 people. Was it more than 40? ஒரு 40 பேருக்கு மேல வெள்ளிக்கிழமை நாங்க ஒரு சபைக்கு போயிருந்தோம். அங்க வந்துட்டு ஆராதனை முடிஞ்சு செய்தி முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஜெபத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் தன்னுடைய சுய காரியத்துக்காக தான் ஜெபிக்க வந்தாங்க. அங்க எனக்கு ஒரு உணர்வோ ஒரு கர்த்தருடைய பிரசன்னமோ எனக்கு அங்க வரல அவங்க கிட்ட இருந்து. And I'm thinking, where is God in this church? அப்போ கர்த்தாவே நீங்க எங்க இருக்கீங்க என்று நான் ஒரு கேள்வியோட நான் கேட்டேன். Supposed to be in his people. ஜனங்க அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும் இல்லையா? Supposed to be in his people. அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கணும். Amen. Amen. And one sister came up towards the end. Hallelujah. Holy Ghost hit me. Prophet. The Lord spoke to me. She's a prophetess. இந்த மாதிரி நான் துக்கமா எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கடைசியா ஒரு தாயார் வயசான தாயார் வந்தாங்க. அவங்க கேட்டுக்கிருந்து ஊழியம் செய்யணும் என்று அவங்க கிட்ட ஜெபிக்கும் போதே அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். அப்ப கர்த்தர் என்கிட்ட பேசினார். அவர் ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது என்று. Hallelujah. God, we all need to understand this in Hebrews. Go to Hebrews chapter 12. எபிரேயர் 12 அதிகாரம். I'll close. Read, sister, would you read from Hebrews chapter 12, verse 18 to 24. எபிரேயர் 12 அதிகாரம் 18 இருந்து 24 வரை வாசிக்கலாம். கவனமா அன்றும் கேளுங்க. தொடக்கூடியதும் அதுதானே
அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்றாகிய இவைகள் இடத்திற்கும் எக்காலம் முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சந்தையின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-16 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆவியலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Hallelujah. We've come to a spiritual Jerusalem. நாம் எங்க வந்திருக்கிறோம்? பரம எருசலேமுக்கு வந்திருக்கிறோம். Not physical anymore. அது வந்துட்டு மாம்சமானது இல்ல, Spiritual. ஆவிக்குரிய பரலோக எருசலேமா இருக்கிறது. To where just men are made we're made perfect in the spiritual, not in the physical. இந்த மாதிரி இடத்துல இந்த எருசலேமுக்குள்ள தான் பரிபூர்ணம் பட வருவார்கள். Amen. Amen. Turn your TVs off, turn your cell phones off, turn your whatever else. So many ways to distract you. And you're hearing gospel music, you're hearing all kinds of things, but most of it does not have a message. It's just something that tickles you. It makes you feel like, oh, I'm worshiping. But are you worshiping? If there's no message there, then nothing is coming into your heart to point you and to challenge you to the Lord, that directs you to the Spirit. உங்களுடைய டிவிகளோ போனுகளோ ஆஃப் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட நெருங்க நீங்க வரும்போது வேற ஒரு பாடல்களோ அதுவோ ஏதோ கேட்டுட்டு அந்த மாதிரி இல்ல, உங்களை ஆவிக்குரிய வழியில வழி நடத்துற காரியங்களை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள். The 70 that Jesus sent to give a message of peace in Luke chapter 10, he sent out 70. And they returned to him with joy because the devils were subject unto them and because the power of God was working in them and through them. And verse 19, they said, behold, I give you unto you power to tread on serpents and scorpions and over all the power of the devil. But he said, notwithstanding in this rejoice not. Don't rejoice that you have that power to do these things, but that the spirits are subject unto you, but rather that rejoice because your names are written in heaven. Yeah. You're written in the New Jerusalem, in the place of perfection. போன வாரம் செய்தியில நாம் பார்த்தோம், அந்த 70 பேரும் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வரும்போது பேய்கள் வந்துட்டு அவங்க கீழ்ப்படியுது என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனா கர்த்தரோ சொல்கிறார், பரலோகத்துல உங்களுடைய பேர்கள் எழுதப்படுகிறது என்று மகிழ்ச்சியாயிருங்கள் என்று. அந்த பேர்கள் எப்போ எழுதப்படும் என்றால் இந்த பரிபூர்ணத்துக்குள்ள நீங்க போகும்போது தான் இந்த வசனம் நிறைவேறும். உங்களுடைய பேர்கள் பரலோகத்துல எழுதப்படும். Many in here are moving towards perfection. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நிறைய பேர் அந்த பரிபூர்ணத்துக்கு அது பக்கமா நீங்க ஓடிக்கொண்டு. Hallelujah. You are, sister. You. Yeah, you. Hallelujah. Sister Chandra, you're in perfection. Sam's in perfection. Hallelujah. Who else is in perfection? சில பேர் அந்த பரிபூர்ணம் அடைந்திருக்கிறீர்கள், சில பேர் அந்த பரிபூர்ணம் அடையறதுக்கு நீங்க முயற்சி அது கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். Do you know how we know that people are in perfection? எப்படி பரிபூர்ணம் அடைஞ்சிருக்காங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? The Spirit bears witness. அவருடைய ஆவிகள் சாட்சி சொல்லும். That we are
the sons of God. கர்த்தருடைய குமார்களும் குமார்த்திகள் என்று அவங்களுடைய ஆவி, அவங்க பெற்றுக்கொண்ட ஆவி மூலியமாய் அவங்க வந்துட்டு சாட்சி சொல்வார்கள். So Paul said, I press towards the mark, the high calling. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய அழைப்பை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். Keep pressing. அந்த லக்கத்தை நோக்கி ஓடுங்கள். Hallelujah. Hallelujah. Don't get distracted. அது இங்க அங்க நீங்க சிதறி போவாதீங்க. Don't look at me and say, Dr. John Strom, he didn't say my name. ஐயோ டாக்டர் என்னுடைய பேர் சொல்லி என்று நீங்க நினைக்காதீங்க. Don't do that. அதை நினைக்காதீங்க. அது It doesn't matter what I say in that area. What matters is what he says. நான் என்ன சொல்றேன் முக்கியம் இல்ல, கர்த்தர் உங்களை பத்தி என்ன சொல்றாரோ அதுதான் முக்கியம். Hallelujah. Amen. Let him shine more and more out of you. உங்களுடைய அந்த ஆவி கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசம் இன்னும் நாளுக்கு நாள் வெளியே பிரகாசிக்கட்டும். Oh, hallelujah. Would you stand? நாம் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. Work out your own salvation with fear and trembling. Work out your own salvation. பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்களுடைய நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். Work it out with the Lord. அது கர்த்தரோடு நீங்க வந்துட்டு சரி பார்த்துக்கொள்ளுங்கள். Amen. Amen. I can't take you there. என்னால உங்களை வந்துட்டு அங்க வரைக்கும் கொண்டு போக முடியாது. I can't bless you if God is dealing with you with a problem. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட அது சரி பண்ணணும், நீங்க சரி ஆகணும்னு நினைக்கும் போது உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை என்னால கொடுக்க முடியாது. Bishop can't bless you, Sam can't bless you if there's a disobedience. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில கர்த்தர்கிட்ட நீங்க பிரச்சனையில இருக்கும்போது நாங்க யாருமே உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Amen. We can't take you out of the problems. உங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரது கூட கர்த்தர் அவரால தான் முடியும். Only God. கர்த்தர் மாத்திரம் தான். Get real with God. Ask him, Lord, what's going on? அதனால தான் கர்த்தர்கிட்ட உண்மையாய் இந்த பிரச்சனை எனக்கு எதுக்காக வந்தது என்று கர்த்தரை நீங்க கேள்வி கேளுங்கள். Hallelujah. Sister, would you pray? ஸ்தோத்திரங்க தாவே, எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தாப்பனே. இயேசுவே, இந்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆம் ராஜா, நாங்க எத்தனை முறை கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம் ராஜா. இயேசுவே, நீ சொன்னதை நாங்கள் செய்யாமல் போயிருக்கிறோம் ராஜா. ஏன்னா வேற காரியங்களே கர்த்தாவே நாங்கள் வந்துட்டு சிறடித்து போய்க்கிறோம் ராஜா. ஆனாலும் கர்த்தாவே இன்னைக்கு நீ கொடுத்த எச்சரிப்பை கர்த்தாவே நாங்கள் மனதோறு கர்த்தாவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. எங்களை மன்னித்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க எங்கெல்லாம் கீழ்ப்படியிலையோ கர்த்தாவே அதுக்காக எங்களை மன்னித்து ராஜா. திரும்ப கர்த்தாவே அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய வருகை சமீபமா இருக்குது ராஜா. அந்த பரிபூர்ணத்துல போனாதான் கர்த்தாவே எங்களுடைய பெயர்கள் ராஜா எழுதப்படும் ராஜா. அதனால எங்களை முழுவதும் திரும்ப ஒரு முசை கர்த்தாவே நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ராஜா. எங்களே தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு விசை கர்த்தரை கிட்ட நாம் மன்னிப்பு கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, கரவஷந்தரவ கரவ. ஹல்லேலூயா, கரவஷந்தரவ கரவ. இன்னும் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் ஒரு விசை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய பக்கமாய் திரும்புவீர்களாக, என்னுடைய பக்கமாய் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கரபஷந்தரப கரப. பெருமை 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 அது எல்லாம் கர்த்தாவே உமக்கு பிடிக்காதது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு சிறு ஆட்டுக்குழியை போல கர்த்தாவே திரும்ப கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ராஜா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தாவே எங்களை திரும்ப கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்னைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பு ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு பெரிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு பொறுப்போடு நாங்கள் கர்த்தாவே இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போக கர்த்தாவே எங்கள் கிருபை தார ராஜா. எங்கள் மேல் கிருபை ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord.